கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அன்பான தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, கர்த்தரை துதித்து கொண்டே இரு, கர்த்தர் மேலே விசுவாசமாக இரு, அப்பொழுது கர்த்தர் உன் வேண்டுதலை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, அழுது கேட்டால் தான் கர்த்தர் கொடுப்பார் என்று சிலர் இனி எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குழந்தை தாயின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எதற்கெடுத்தாலும் அழுகிறது. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகோ, விவரம் தெரிந்த பிறகு அழுது கொண்டே இருந்தால் பெற்றோருக்கு கோபம்தான் வரும். நிச்சயமாகவே இந்த நாட்களில் பார்க்கும்போது நாம் சில காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துவது உண்மைதான். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே தேவ ஜனங்களே, நீங்கள் அழுது கேட்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவோம். என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் துதித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். குழந்தை இல்லாததால் பல ஆண்டுகள் அன்னால் அழுதாள். அந்த துயர நாட்களில் அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டு தன் பாரம் முழுவதையும் கர்த்தருடைய கைகளில் ஒப்புவித்து விட்டு மகிழ்ச்சியாக இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவள் முகம் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனங்களே, கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளி செய்யணுமா? நீங்கள் கர்த்தர் மேலே முதலாவது நம்பிக்கை வச்சு, நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வச்சு, என் மனைவி ரட்சிக்கப்படுவார், என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் பிள்ளைகள் கர்த்தர் மனம் திரும்ப செய்வார்கள், என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கூட தேவனுடைய பாதத்தில் உங்கள் பாரங்களை, கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்துவிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம், மரியாதை பாருங்களா, ஏழை குடும்பத்தில் பிறந்த கன்னி மரியாள் அந்த பெண்ணை எத்தனை மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்தாள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று துதித்தாள். ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் தெய்வீக மகிழ்ச்சினால் நிரம்பியது. கர்த்தரை துதித்து பாடினால் அந்த மகிழ்ச்சியின் துதியானது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளையை கூட களிப்பாக துள்ள பண்ணிட்டு என்று நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை துதித்தும் போது ரட்சிப்பின் கெபீர சத்தம் உங்கள் கூடாரத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பங்களை முற்றிலுமாக நிரப்பி ஒரு சிறிய பரலோகமாக கர்த்தர் மாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் ஒருமனப்பட்ட ஆவி உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்க. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவாக செய்வாராக. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி தேவ சமூகத்தில் உங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்க, கூட இருந்து நடத்துங்க. இந்த வசனத்தின்படி அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.